இது ஒரு சிமுலேஷனா அப்படின்னு கேட்டா, ஆமா. ஒரு டவர் எப்படி வந்து செயல்படுதோ, அதே மாதிரி தான் ஒரு சிமுலேஷனுமே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு டவர்ல இருந்து ஒரு சிக்னல் வந்து எல்லா மொபைல்ஸுக்கும் வருது. அதே மாதிரி தான் நமக்குமே வந்து தரவுகள் வரும். ஒரு மொபைல் மாதிரி தான் நம்மளுமே. அப்போ வந்து நம்ம வந்து தானா இயங்குறோம் இல்லையா? நமக்குள்ள வந்து ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு. நமக்குள்ள ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு. அதுக்கேற்றாற் போல நாம வந்து நம்ம குணங்கள் அமையப்பட்டிருக்கு. நாம வந்து இயங்குறோம். அ இந்த டவர் வந்து எப்படி வந்து எல்லா செல்ஃபோன், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி நம்பளையுமே மனித உடல்களையுமே எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா மூளைகளை எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. மனிதர்களுக்கு ஃப்ரீ வில் இருக்கா அப்படின்னு கேட்டா, குறிப்பிட்ட அளவுக்கு இல்ல அப்படின்றது தான் உண்மை. அதுலயும் கண்ட்ரோல் செய்யப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா. இந்த விஷயங்கள் மனித உடல் எப்படி இயங்குது, மனித மூளை எப்படி இயங்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சில மனிதர்கள் வந்து எவ்ளோ எவ்ளோ மனிதர்களை வந்து அடிமைப்படுத்த முடியுமோ, கான்சியஸ்னஸ் உடைய பொட்டென்ஷியலை வந்து குறைச்சு அவங்கள வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வைக்க முடியுமோ, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ரேடியேஷன்ஸ். ஸோ ரேடியேஷன்ஸ் மனுஷங்களுடைய குணத்தை வந்து மாற்றும். லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை வெளிப்படுத்த வைக்கும். அதற்கடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி லோவாக இருந்தாலும் அதே தான். அண்ட் தென் மரபறிவை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம வாழ்வியல் முறையை கட்டமைக்கிறது. இந்த வாழ்வியல் முறையில நீ கெட்டவனா இருந்தா தான் இங்க காசு சம்பாதிக்க முடியும், கெட்டவனா இருந்தா தான் வாழ முடியுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சிட்டு கெட்டவங்களுக்கே எல்லாமே போற மாதிரி இருக்கிறதுனால எல்லாரோட மரபுமே என்ன ஆகுது, திரியுது. அப்போ குணம் திரிவடையும் போது உள்ளுக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸும் மாறுது, பஞ்சேந்திரியங்களும் மாறுது. அப்போ அப்படியே அந்த செட் ஆஃப் பீப்புளுடைய அந்த ஜெனடிக் கோடே வந்து மாறும். நீங்க என்னென்ன செய்றீங்களோ, என்னென்ன பேசுறீங்களோ, என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஜெனடிக்கலி எம்பர்ட் ஆகும். இப்போ ஒருத்தவங்களோட டேலண்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு அதே வம்சாவளியில இருக்கக்கூடிய இன்னொருத்தங்களுக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதே செட் ஆஃப் டேட்டா தான் இவங்க தரவுகளை தான் இவங்க கடத்திக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இது வர வர இந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த வழியிலேயே வேற ஒரு உடலை எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல இது கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸுக்கு அங்க உடம்பு கிடைக்காது. அப்போ ஒட்டுமொத்தமான யோசிச்சு பாருங்க, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜீனோசைடு மாதிரி. எப்பவுமே இந்த தலைமுறையை விட அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் புத்திசாலியா இருக்கணும். இந்த ஜெனடிக் மெமரிங்கிறது மரபு ரீதியா கடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்குமே அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது வந்து கடத்தப்படுது இல்லையா? அந்த உடல்ல வந்து இருக்கு, அது கடத்தப்படுது. இங்க வந்து எப்படி இந்த இயங்கியலை வந்து நாம கட்டமைக்கணும், எப்படி இந்த இயங்கியலை வந்து நாம் வடிவமைக்கணும் அப்படின்னா, இந்த உடல்கள் இந்தந்த இடத்துல பிறக்கணும்ன்ற தேவையை நாம உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போதுதான் அதற்கு ஏற்ற கான்சியஸ்னஸ் வந்து அங்க வரும். இப்போ எல்லா உடல்களையுமே ஒரு ரொம்ப ஒரு ஆட்டிசம் வரக்கூடிய வகையில நாம பண்றோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எல்லா உடலுமே வந்து ஒரு மோசமா பிறக்கக்கூடிய வகையில நாம பண்றோம். முருகேறின மரபே நாம கடத்தல, மரபை முருகேறவும் நாம விடல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மூளை செயல்திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் பிறப்பாங்க. ஒரு மூளையோட செயல்திறன் வந்து ரொம்ப அபாரம், அதிகம். நாம இப்போ வரைக்கும் நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப கம்மி. அதை நாம இன்னும் மேம்படுத்த தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து குறைக்க கூடாது. இந்த நேரத்துல கான்சியஸ்னஸ் எவால்வ் ஆகுற நேரத்துல ஏஐன்னு ஒண்ணு கொண்டு வந்தோம்னா ரைட் பிரெயின் நல்லா வேலை செய்யக்கூடிய நேரம் இது. முதல்ல ஹிஸ்டரி அழிச்சிடணும். இவங்களுக்கு யாரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட இசைஞ்சிருவாங்கல்ல. இன்னென்ன குணத்தோட வாழ்ந்தாங்க, நற்குணங்களோட இருந்தாங்க, இப்படியெல்லாம் வந்து அவங்க கலைகள்ல இருந்தாங்க, இப்படியெல்லாம் அவங்க வந்து டெக்னாலஜியோட இருந்தாங்க, இதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாது. அந்த ஒரு விஷயம். அதையும் மீறி உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா ரைட் பிரெயின் வேலை செய்யும் போது தெரிய வரும்.
அப்போ வந்து என்ன பண்ணணும், ஏஐன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து உள்ள நுழைச்சிடணும். ரைட் பிரெயின் வேலை செய்யாது, அவ்வளவுதான். அவங்க சொகுசா ஏஐயே பார்த்துட்டு இருப்பாங்க. யோசிக்க கூட மாட்டாங்க. எந்த நேரத்துல கான்சியஸ்னஸ் அவேக்கன் ஆகி மரபு முறியேறி நல்ல மூளை செயல்திறன் மக்களுக்கு வருமோ, அந்த நேரத்துல போர்ன்னு ஒண்ணு எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்தா அந்த போர்ல ட்ராமா நடக்குமா, அந்த ட்ராமா வந்து ஜெனரேஷனலா பாஸ் ஆகும். போர்ல அவங்க பலவீனப்படுத்தப்படுவாங்க. கையால் ஆகாத தனம் மக்கள் கிட்ட மேலெழும்பும். மக்கள் வந்து எல்லாத்தையும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு அடிமைத்தனம் மேல் எழும்பும். கையேந்திர நிலைமைக்கு போவாங்க. திருப்பி வாழ்க்கையை சீரமைக்கணும்னு வெறும் பணத்துக்காகவும் பொருளாதார கட்டமைப்பையும் சரி பண்றதுக்கே அவங்களுடைய காலம் போயிடும். கலைகள்லயோ அடுத்த அறிவியல் ஆராய்ச்சியோ எதுவுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டே போக மாட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த சமூகம் அப்படி வீழ்ச்சி அடையும். அந்த டிராமாஸுமே வந்து பல ஜெனரேஷன்ஸ்க்கு தொடரும். கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணிடணும். தண்ணியில எல்லா கெமிக்கல்ஸையும் கலக்குறது, அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து போஷாக்கா இல்லாம இருக்கிறது. கெட்ட எண்ணங்கள் வரத்துக்கு காரணமே தேவையான போஷாக்கு கிடைக்காததும் ஒண்ணு. ஆசிட் அதிகமா இருந்ததுனால கெட்ட எண்ணம் வருது. வேற ஃப்ரீக்வன்சில நீங்க டியூன் ஆகுறீங்க. அப்போ நல்ல உங்க பாடி வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா நல்ல போஷாக்கு கிடைக்கணும். காய்கறிகள்ல இருந்து போஷாக்கை எடுக்கிற அளவுக்கு உடலுக்கு திராணி இல்லாம பண்ணிடணும். ரேடியேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சியை கொடுத்து. அப்போ பாஸ்பரஸ் கம்மியாகணும், மெக்னீசியம் கம்மியாகணும், கால்சியம் கம்மியாகணும், கார்ப்புத்தன்மை ஆல்கலைன் தன்மை கம்மியாயிடணும். அதுக்கப்புறம் மரபு விதைகளை வளர விடாம பண்ணிடணும் ஃப்ரீக்வன்சியை மாத்திட்டு. அப்போ மரபு விதைகள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் வளரவே வளராது. அப்புறம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண காய்கறிகளை கொண்டு வந்து வைக்கணும். அந்த காய்கறியில வர்றதுல சாப்பிட்டாலும் எந்த சத்தும் இருக்காது. அதனால இவங்களுக்கு போஷாக்கும் கிடைக்காது. வெறும் சக்கையை சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுலயும் திரும்பி நோய்கள் வரும். நீங்க பாத்தீங்கன்னா கீரைகள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கட்டு அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். கீரை தயிர் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குட் பாக்டீரியாஸ் நல்லா இருக்கும். மைண்ட் நல்லா இருக்கும். கோபம் வராது. அவ்வளோ சாந்தமா அமைதியா இருப்பீங்க. நல்லா யோசிப்பீங்க. ஒரு கீரைக்கும் ஒரு தயிருக்குமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ எல்லா காய்கறியும் மரபு ரக காய்கறியெல்லாம் நம்ம மீட்டு எடுத்து கொண்டு வந்து அதை சாப்பிட்டோம்னு சொன்னா நாம எல்லாம் பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கலாம். அதுல இருந்து நமக்கு பிராணன் அதிகமா கிடைக்கும். நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ மரபு ரக காய்கறிகள் ஏன் விளைய மாட்டேங்குது? நல்லாவே ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குது. முடங்கி முடங்கி வளருது. அப்போ ஏன் அப்படி வளருதுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கு சரியா இல்லை. இந்த ரேடியேஷன்ஸ் அதுக்கு ஆக்கப்பூர்வமா இல்லை. அப்போ விளைச்சல் பண்ணும்போது நீங்க ஆண்டனா வைங்க, நீங்க டவர் வைங்க, வாட்டர் ரெகுலேட் பண்ணுங்க. எப்பவுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கால்வாய்களை அமைச்சுக்கிட்டு அதுல வந்து மீன்களோ எதையோ போட்டுட்டு அப்புறம் காய்கறிகளும் பழங்களையும் சுத்தி விளைய வைங்க. இதெல்லாம் நாம பண்ணோம்னா மரபு ரக காய்கறிகளையும் பழங்களையும் எல்லாத்தையுமே மீட்டு எடுத்துட்டோம்னா அதை நாம சாப்பிட்டாலே போதும். நம்ம பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்போம். கெமிக்கல் இம்பேலன்ஸே இருக்காது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சீக்கிரமா வளரக்கூடியது. நிறைய பேர் இந்த சீக்கிரமா வளரக்கூடியதெல்லாம் கெட்டது கெட்டது, சீக்கிரமா வளர்ந்தா எதுவுமே கெட்டது கிடையவே கிடையாது. கரண்ட் ஃப்ளோ நல்லா எடுத்து வளரக்கூடிய எல்லாமே கரண்ட்ல தான் வளருது. எல்லாமே கரண்ட்ல தான் இயங்குது இங்க. அப்போ கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குன்னா சீக்கிரமா வளைஞ்சிரும். சிறுதானியங்கள் நல்லா விளையுதா சாப்பிடுங்க. அதே மாதிரி சீக்கிரமா விளையிறது கெடுதலா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு அது அது வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியணும். ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்றதுனா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேலை செய்யறதுக்கு நாம படிக்கணும் அப்படின்னா ஒரு 7 வாரங்கள் ஒரு கோர்ஸ் போனா போதும். அப்ப இத்தனை வருஷம் நாம படிச்சிருக்கோம்னா அதை ஆக்கப்பூர்வமா எதுக்காவது நம்ம செயல்முறைப்படுத்தணுமே தவிர ஒரு வேலை செஞ்சுட்டு அதுல வர காசை மட்டும் ஈட்டுறதுக்கு கிடையாது. அப்போ மரபு ரக காய்கறிகளை மீட்டு எடுக்கிறதுக்கான வழிவகைகள் என்னன்னு பார்க்கலாம். ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண தெரியல, எதுவுமே தெரியலன்னா ஒண்ணுமே இல்லை. வாய்க்கால்களை வெட்டி தண்ணி ஓட வச்சுட்டு கடப்பாறை கீழே சாணியை மெழுகி ஒரு ஒரு டவர் ஷேப்புக்கு சும்மா சாணி மட்டும் மெழுகி அந்த கடப்பாறையை சொருகி வச்சுட்டாலே போதும். மழை பெய்யுற காலத்துல, இடி இடிக்கிற காலத்துல, இந்த மாதிரியான காலத்துல எல்லாமே வந்து அது நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி எனர்ஜி ஆர்கிடெக்சர் எப்படி அப்படின்றதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இதுல புதுசு புதுசா நிறைய வந்துருச்சு.
ஆனால் எல்லாத்தோட மெத்தடுமே பேசிக் மெத்தட் என்னன்னா, ஒன்று ஆண்டனா வைக்கிறது, டவர் வைக்கிறது, இன்னொன்று வாட்டர் ரெகுலேட் பண்ணுறது. கரண்ட் ஃப்ளோ இருக்கும்ன்றதுனால வாட்டர் ரெகுலேட், இது ரெண்டும் தான் பேசிக். இதை வச்சுட்டு நம்ம எத்தனை டிசைன் வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம், எத்தனை மாடியூல்ஸ் வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஃபார்மிங், இந்த விவசாயம், இது எல்லாத்துக்குமே கூட மக்கள் வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஒரு தலைவன், இத்தனை பேர் தொண்டன், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் மாடல். அப்போ ஒரு சொசைட்டி இல்லை ஒரு கட்டமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற அத்தனை பேருமே பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும். யார் இதில் தலைவன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு சமூக கட்டமைப்புக்கான ஒரு அடையாளமே. ஸோ பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருக்கணும். உன்னோட பொட்டென்ஷியலை உன்கிட்ட சொல்லவே இல்லை, உன்னால் இவ்வளோ விஷயங்கள் முடியும், இந்த உடலால் வந்து இத்தனை சென்சஸ் இந்த உடல்களுக்கு இருக்குது, இத்தனை ஆற்றல்கள் இருக்குது, இதை தாண்டி நம்மளால் பார்க்க முடியும், இதெல்லாம் வந்து சொல்லலை அப்படின்னா, அந்த பொட்டென்ஷியலே என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களை அடிமைப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அண்ட் தென் சினிமா பார்க்குற வரைக்கும் பலவீனமாக தான் இருப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்கள் நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணுது. அண்ட் அதில் வந்து ஆக்கப்பூர்வமாக எதையுமே காட்டலை, முதல் விஷயம். இன்னொன்று பாடல்கள். அதாவது எப்போவுமே வந்து இந்த சினிமா, மீடியா இது எல்லாமே வந்து கெட்ட விஷயம், அப்படி ஷைத்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாடல்கள், எப்போ நம்ம மரபுல இருக்கக்கூடிய குரல்களில் பாடல்களை நாம் கேட்குறோமோ அப்போல்லாம் வந்து அந்த அந்த ஃப்ரீக்வன்சியோட நாம் இசைவோம், அந்த மரபறிவோடு நாம் இசைவோம். ஸோ நம்ம மரபுல இருக்கிறவங்களுடைய குரல்களில் வந்து பாடல்கள் இப்போ வர்றதில்லை, எல்லாமே ஒரு ஃபேக் வாய்ஸில் வந்து பாடுறாங்க. அதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் த்ரோட் பண்ணி நம்ம மரபுல வரக்கூடிய ஒரு குரல்கள் பாடக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்ப கம்மி. நாட்டுப்புற சங்கீதமாக இருக்கட்டும், கும்மி பாட்டாக இருக்கட்டும், என்ன பாட்டா, ஒப்பாரியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வோக்கல் நல்லா இருந்து பாடுறது, நம்மளோட வாய்ஸ் பாடுறோம். ஆனால் மற்ற இந்த ஃபேக்காக பாடக்கூடிய இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களால் இசையவே முடியாது. உங்கள் நியூரல் நெட்வொர்க் வந்து அது வச்சிருக்க தரவுகள் வேற, நீங்கள் கொடுக்குற தரவுகள், நீங்கள் இசை அப்படின்னு இதோட சேர்ந்து நீ சிங்க்ரனைஸ் பண்ணிக்கோன்னு நீங்கள் உங்கள் மைண்டை கொண்டு போகிற விதம் வந்து வேற. இந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும், அப்போ இதெல்லாம் தேவையில்லையா, மரபறிவு எதுவுமே தேவையில்லையா உனக்கு, நீ வாழற முறையே வேறையா இருக்கு, இதுக்கும் அதுக்கும் தேவையில்லையான்னு அதை டார்மன்ட் ஸ்டேட்ல போட்டுரும். அப்போ கருப்பா இருக்கிற பொண்ணு நல்ல பொண்ணு, கருப்பா இருக்கிற பொண்ணு கலையா இருக்கிற பொண்ணு, அழகா இருக்கிற பொண்ணு, அந்த அழகை ரசிக்கிற ஒரு கண்ணோட்டமும் மனப்பக்குவத்தையே இந்த சினிமான்ற விஷயம் உங்ககிட்ட இருந்து எடுத்துருது. நம்ம வீட்டு பிள்ளைங்க அழகான பிள்ளைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க கண்ணீர் சிந்தினாலோ கஷ்டப்பட்டாலோ அதுக்கு எமோஷனலா முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தன்மையவே நம்ம கிட்ட இருந்து எடுத்துருது. வெளியில இருந்து வந்த வெளியூர் பிள்ளைங்க படிக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்படுதுன்னா அதுக்கு போய் என்னன்னு பார்க்குறோம், ஐயோ வெளியூர்ல இருந்து அந்த பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்றோம். நம்ம வீட்டு குழந்தை கஷ்டப்படும், இல்லை நமக்கு தெரிஞ்ச பொண்ணு கஷ்டப்படும், எமோஷன்ஸை நாம் என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். ஏன்? இதெல்லாம் நம்ம கான்சியஸா பண்ணல. இவங்க வெள்ளையா இருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இவ கருப்பா இருக்கிறா, நமக்கு தெரிஞ்ச முஞ்சா இருக்கா, அதனால இவளுக்கு இவளோட எமோஷன்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம கான்சியஸா அந்த டெசிஷனை எடுக்கல. சப்கான்சியஸா நடக்குது. யோசிங்க, இது எல்லாமே சப்லிமினல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதனாலதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாடு எல்லாரையும் வாழ வச்சுட்டு தான் இருக்கும், நீ வாழ மாட்டேன். ஏன்னா உனக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணதே வந்து உன்னையே நீ கேவலமா பார்க்குற மாதிரியும் உன் உடம்பையே நீ வந்து அசிங்கமா பார்க்குற மாதிரியும் தான் உனக்கு அப்படிப்பட்ட ப்ரோக்ராம் தான் இருக்கும். அப்படிதான் ப்ரீ கண்டிஷன்ட் உங்களுக்கு வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே போகும். ஸோ நீங்கள் அதை கான்ஷியஸாக பார்க்குறீங்களோ இல்லை சப்கான்ஷியஸாக கன்சியூம் பண்ணுறீங்களோ
சப்கான்ஷியஸா கன்சியூம் பண்றது தான் அதிகமா உள்ள போகும். யாரும் ஒரு தனி நபர் வந்து இவ்ளோ பெரிய கூட்டத்த மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க மரபு முருகேற்றப்பட்ட நபரா இருந்து, அவங்க வாழ்ந்து அத கடத்தும்போது, அத பார்த்து மக்கள் எல்லாம் இசைஞ்சு அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ரொம்ப கம்மியா இருக்க சூழ்நிலையில, மக்கள் ஒவ்வொருத்தங்க மனசுலயுமே மாற்றம் வந்தா மட்டும் தான் அந்த மாற்றம் நிலைச்சு நிக்கும். அதுவும் போராடி எழுதக்கூடிய மரபுகளுக்கு வீரியம் அதிகம். 1000 ஆண்டு காலங்களுக்கு அப்புறமும் அந்த குணம் அந்த ரத்தத்துல அப்படி நிலைச்சு நிக்கும். மனுஷங்க எல்லாருமே தங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு வித புரோட்டீனோ, விட்டமினோ அதான் குறைபாடா இருக்கும். அந்த புரோட்டீனோ, விட்டமினோ கிடைச்சிட்டு இந்த ரேடியேஷன்ஸ் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சில இருந்தோம்னா, மனுஷங்க எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியும். இப்போ வந்து இந்த வம்சாவளியில ஒருத்தங்க மரபு முருகேறி இருந்தா போதும், அத்தனை பேருமே பெஸ்ட் வெர்ஷன்ல மாற முடியும். ஸோ இவங்களுக்கு டெக்னாலஜி தெரியுது, இவங்க டெக்னாலஜிக்கு லேக் ஆகுறாங்க, இவங்க அதை கத்துக்கறக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, இவங்க இப்படி அப்படி, இவங்களுக்கு வயசாகி போச்சு, இவங்க இப்படிதான் அப்படின்னு எல்லாம் கிடையாது. எந்த ஒரு சோலா இருந்தாலும், எப்படிப்பட்ட கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கக்கூடிய ஒரு உடல்ல இருந்தாலுமே பெஸ்ட் வெர்ஷன்ல மாற முடியும். கெமிக்கல்ஸை மாற்ற முடியும். கேரக்டர்ன்றது மாறக்கூடியது தான், கெமிக்கல்ஸ்ன்றது மாறக்கூடியது தான். எல்லாத்தையுமே நல்ல விதமாக நம்மளால ஆக்கப்பூர்வமாக மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து ஒரு டிஎன்ஏ ப்ரோக்ராமிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்னாலையும் ப்ராப்ளம்ஸ் வருதான்னு கேட்டால் ஆமாம் வருது. இதுக்கப்புறம் வந்து வாரை கொண்டு வந்துட்டு எல்லாரையுமே வந்து எக்கனாமிக்கலாக பின்னோக்கி போகிற மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சம் வர வச்சுட்டு, வேலை வாய்ப்பு கொடுக்காம எல்லாரையும் வந்து கீழ்ப்படிநிலை வேலைகளுக்கே போகிற மாதிரி பண்ணி, டெக்னாலஜி அவங்க கையில இருந்து பிடுங்கிட்டு திருப்பி வந்து எப்படி ஒரு சமூகம் முன்னேற்றம் அடையாத ஒரு சமூகமாக கூட அவங்களால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து கடந்து வர்றதுக்கே வந்து பல தலைமுறைகள் ஆகும். அதுக்குள்ளே என்ன ஆகும், இந்த மரபு எல்லாமே போயிடும். நான் ஆல்ரெடி அந்த டவர் ப்ராஜெக்ட்னு அந்த ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த டவர்ஸை வச்சுட்டு நாம் ஒரு இடத்துல ஒரு நிலப்பரப்பில் 1800 காலகட்டத்தையும் இன்னொரு நிலப்பரப்பில் வேற ஒரு ரியாலிட்டி, அவங்க வந்து ரொம்ப டெக்னாலஜி அதிகமாக இருக்கிற மாதிரியும் செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரியும் நம்மளால வாழ வைக்க முடியும். வேற வேற ரியாலிட்டியை ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் நம்மளால வாழ வைக்க முடியும்னு அந்த டவர் ப்ராஜெக்ட்ல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா, ஆக்கப்பூர்வமா பண்ண முடியுதுன்னா, அதை வந்து கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா ஆமாம். இந்த இயற்கை பஞ்சபூத ஆற்றல் எப்படி வேலை செய்யுது, ரேடியேஷன்ஸ் அப்புறம் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, மனித மூளை எப்படி செயல்படுது, மனித உடல் எப்படி செயல்படுதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே வந்து அறியாமைக்குள்ள உட்படுத்திட்டு தாங்கள் மட்டும் செழிப்பா அறிவோட நல்லா வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ விழிச்சிக்கோங்க, இதுதான் ஒரு லாஸ்ட் வேக்கப் கால் மாதிரி. அத்தனை கேஓஸையும் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிரெட் அண்ட் சர்க்கஸ் மட்டும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் டோபமைனுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேம் போய்கிட்டு இருக்கோம். எப்படின்னா கேஓஸ் இஸ் அ பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு கேஓஸ் இஸ் அ லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல கிரியேட் ஆகுதுன்னா அது எப்படியுமே அவங்களுக்கு சாதகமாக முடிச்சுக்கிற மாதிரி அவங்களால மாற்றிக்க முடியும். இப்போ நான் தான் வந்து மேல்படி நிலையில் இருக்கேன். மேல்படி நிலை அப்படின்னு நான் இங்கே எதை குறிக்கிறேன்னா, ரொம்ப டெக்னாலஜி என்கிட்ட நல்லா இருக்கு, டெக்னாலஜியை வச்சு நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறேன்றது தான் மேல்படி நிலையாக நான் இங்கே குறிப்பிடுறேன். பணம் வச்சிருக்கிறது மேல்படி நிலை கிடையாது. பணம் வச்சிருக்கவங்க வந்து அதிகாரம் வச்சிருக்கவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் பப்பட்ஸ். அண்ட் அவங்களுக்கே இங்கே வந்து ரீஅஷூரன்ஸ் இல்லை. இங்கே வந்து அவங்க அடுத்து அவங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏது கிடையாது. அப்போதைக்கு டோபமைனுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கறதுனால அவங்க இந்த முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு பலவீனப்படுத்திடுவாங்க உளவியல் ரீதியாக. அப்போ ஏதாவது ஒரு அடையாளத்து கூட சேர்ந்துக்கிட்டாதான் எனக்கு என்ன ஆகும், நான் பலமாக உணர்வேன் அப்படின்ற மாதிரி உளவியல் ரீதியாக அவங்க மாறிடுவாங்க.
அப்போ அவங்களோட சேர்ந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதே இவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு கெட்ட வழியில் ஒரு டோபமைன் கிடைக்குது. இவங்கள அவங்க வந்து பணம் கொடுத்து ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு பொம்மையாக வச்சு ஆட்டு வைப்பாங்க. அவ்வளோதான். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பலம் படைத்தவங்க கிடையாது. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறவங்க தான், அதை கரெக்டாக யூஸ் பண்ணி மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் வந்து மேல்படியில் இருக்கிறவங்க நான் குறிப்பிடுறேன். இப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எலக்ட்ரிக் சிக்னல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த சிமுலேஷனுக்கான ஒரு கண்ட்ரோல் வந்து வெளியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆகலை. இன்னும் நம்ம ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ளலை. ஆனால் இது சிமுலேஷன்றதை மட்டும் நம்மளால் தீர்க்கமாக கெமிக்கல்ஸை வச்சே ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்றத வச்சே நம்மளால் வந்து சிமுலேஷன் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த சிமுலேஷன் தியரியை வந்து எத்தனையோ பேர் ஒத்துக்கொண்டவங்க இருக்காங்க. ஆனால் அதை வெளியில் சொல்ல மறுக்கிறோம். காரணம், இன்னும் இந்த மக்கள் வந்து அதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான். நன்றி. லவ் இஸ் காட்.